அப்படி வல்லமை வெளிப்படட்டும். அபிஷேகம் எங்களை தொடர்ந்து போய் நடத்தும். இமை பொழுது கைவிடாத ஒரே கர்த்தர் ஒருவரே சொல். வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் எங்களுக்காக நீங்க சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் ஒரு நாளும் மாறாது. அதுக்காக நன்றி அப்பா அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரையில தண்ணி பாடுவோம். தேவனை தொடர்ந்து நம்ம ஆராதிப்பது நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நேற்றுக்கும் நம்ம தேவனை நல்லா ஆராதனை பண்ணோம். இன்னைக்கும் அந்த விடுதலை ஆராதனை பண்றோம். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நம்ம சபையுடைய அறிவிப்பு நாம் கேட்கலாம். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு பான்ஸ் கம்பெனி பகுதியில் டொமினிகன் குளோரி ஆண்டி வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அந்தோனி சாமியனா சொலோமேக்கா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்று மாலை 7 மணிக்கு பாஸ்டர் எபினேசர்கள் எபரண்டி வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஞானஸ்தானம் எடுத்த நாள் இருக்குமானால் சபையில் தெரிவியுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த வாரம் நடக்கும் எல்லா ஊழியர்களுக்காக, வீட்டு கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே சுபா, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுபா, இந்த வார அறிவிப்பின்படி இந்த வாரம் நடக்கிற சுபா வீட்டு கூட்டங்கள், சுபா சபையில் நடக்கிற உபவாச ஜெபம் ஆண்டவரே எல்லாமே நிச்சயம் நடத்தி கொடுங்க. ஆண்டவரே இந்த வாரம் எல்லா ஊழியங்களையும் சுபா நீர் கொடுங்க, நடத்தி கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஏற்கனவே சாதமாக்கி கொடுங்க. எந்த விதத்தில் தலைவராதபடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அறிவிப்புகள் எல்லாத்தையும் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம வீடுகளில் ஜெபம் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய பேர்களை நீங்க முன்னாடி கொடுத்துருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் திருமண நாள் சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் 24ஆம் தேதி நம்முடைய சபை சேர்ந்த மகள் காவியா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. அல்லேலூயா. அதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நான் இந்த தடவை எழுதுறப்போ கர்த்தர் நாம பெரிய அற்புதத்தை செய்யணும். எரிகோ கோட்டை உடையும். அல்லேலூயா. யோர்தான் இயேசுவின் நாமத்தை விலகணும். செங்கடல் இயேசுவின் நாமத்தை விலகிய ஓடும். அல்லேலூயா. ஒவ்வொரு தடவை பிரயாசம் பண்றோம். நிச்சயமா இந்த தடவை தேவன் நிச்சயமா நம்ம கைவிடவே மாட்டோம். அதனால பிள்ளைக்காக தொடர்ந்து ஜோமனிங்க. நல்ல சரீர ஆரோக்கியம், கைகளுக்கு, கால்களுக்கு, நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தேவன் தர வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. 24ஆம் தேதி மகளை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைக்காக நீங்க தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்துல ஜோமனிக்குள்ள நம்ம சபையில ஒரு கலெக்டர் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்தா இல்ல வருவாங்க. அல்லேலூயா. அதுக்கான எல்லா ஆயுத ஜெபத்தை நம்ம விசுவாசத்துல பண்ணியிருக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ்க்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. தேவன் செய்வார். அல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை மையப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சங்கீதம் அங்கே இருக்கிற சங்கீதத்தை 23வது சங்கீதத்தை விடுவாங்க. வாசித்துட்டு நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 23வது சங்கீத சகோதரர் கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஒரு வருஷமாய் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 23, தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீதித்தனமாக நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ரைஸ்ல நீங்க சங்கீதத்தை கொண்டு வந்த சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடு நாம் மையப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைக்கு நீங்கள் வரும்போது ரைஸ்லாம் ஸ்தோத்திரம் எப்போ ஆயத்தமா வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆவி பட்டயத்தை ரெடியா வச்சுக்கணும், மார்க்க கவசத்தை ரெடியா வச்சுக்கணும், அப்புறம் கேடகத்தை ரெடியா வச்சுக்கணும். ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் புரியுமா சொல்லணும்க்கா AK 47 இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா. ஆவின் பட்டயத்துல பண்ணோம், ஆயத்தமா வரும். கர்த்தர் எந்த நேரத்தில் என்ன தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரோ நீங்க அதன்படி என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம். அதனால பாருங்க, அந்த மிலிட்டரியில தூங்கும் போது பாருங்க, அவங்களுடைய துப்பாக்கி விடவே மாட்டாங்க, கெட்டியமா பிடிச்சிட்டு தான் நம்ம பத்து தூவாங்க. என்ன என்ன அது அடையாளத்தை காண்பிக்கிறதுனா, அவங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை விட பல சேனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. பல பாதுகாப்பு சேனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா, இரவும் பகல் என்ன பண்ணணுமா, விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்தை அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், வாய்களை அறிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமாம். இல்லையா? கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 3வது வாரத்துல ஆண்டவருடைய ஒவ்வொரு தேவன் கொண்டு வந்தால் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக பேர் சோதரம் சோம்பல்ல தூக்கத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் கட்ட விடுவிக்கப்பட வேண்டும். இல்லையா? ஒரு பிரதர் சர்ச்சைக்கு ஒரு சகோதரர் கூப்பிட்டாங்க, சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க சொன்னாங்க. அப்ப அந்த பிரதர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாராம், பேசல நீ நல்லா இருக்கணும் வரமாட்டேன் ஆட்டோ. அவர் என்ன அற்புதம் சொன்னார் எனக்கு தெரியல. அடுத்த வாரத்திலே அதே போல ஆட்டோல அவங்க கூப்பிட்டு போறாங்க. அப்பதான் அந்த பிரதர் சொன்னாராம், நான் நல்லா இருக்கிறப்ப நான் எவ்வளவு தடவை சொன்னேன், அவ்வளவு தடவை நான் உங்களுக்கு தான் பண்ண சொன்னேன், வான்னு சொன்னா வரல. இப்பயாச்சும் உன்னை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. ஏன்னா இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுது, எத்தனையோ தடவை நான் பொறுமையா இருந்தேன், எத்தனையோ தடவை. அல்லேலூயா. நீ வருவ எத்தனையோ தடவை நான் பொறுமையா இருந்தேன். ஆண்டவர் இன்னமும் நீதியை சார்ந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சோதரி எவ்வளவு பேர் பாருங்க, இன்னைக்கு தூக்கத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க, சோம்பல்ல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சோதரம் இந்த கட்டப்படுறது சாதாரண ஆவில கட்டப்படல, சர்பத்தின் வல்லமையில கட்டப்பட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜெபிக்கும் போது சோதரம் ஒரு சர்பத்தின் அந்த பிசாசோட காலை போட்டு சுத்தி வச்சிருக்கு, டைட்டா போட்டு சுத்தி வச்சிருக்கு, ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. ஆவியில் அதை காண்பிச்சாங்க. அப்பதான் இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டு ஆண்டவரை அந்த எல்லா சர்பத்தின் கட்டுகளும் டைட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதான் விசுவாசத்தை நம்ம அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஜெபத்துல ஒருமனமா சேர்ந்து நல்ல விருதுகளோடு ஆராதிப்போம். ஆண்டவர் வருகையில நீங்கள் ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை 7 to 8 மணி வரைக்கும், 6 to 7 மணி வரைக்கும் இங்க கிருபையின் ஜெப ஐக்கியம் நடக்கிறது. வீட்டுல இருக்கிறவங்க ஜெபத்துல கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க இந்த ஜெபத்துல வாங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவோம். மற்ற வீணான கதைகளை பேசுறது கிடையாது. ஜெபம் வேத வாசிப்பு இதுதான். அல்லேலூயா. சோதரம் கடந்த நாட்கள்ல நாங்க பிரேயர் வாக்கு போனோம், அது தேவன் மகிமையா நடத்தி கொடுத்தாங்க. இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில அந்த பிரேயர் வாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணி இருக்கிறோம். அதே போல அமாவாசை ஜெபத்து அன்னைக்கு சோதரம் மாசத்துல ஒரு தடவை அந்த பிரேயர் வாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதனால இங்க எல்லா ஊழியத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உறுதுணையா கூட இருந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால இந்த நம்ம
தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் காலையில 6 to 7 மணி வரைக்கும் அதனால டைம் இருக்கிறோம், ஜெபத்துல கலந்து கொள்ளணும், வாஞ்சி இருக்கிறவங்க இந்த ஜெபத்துல நீங்க பங்கெடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமா, அல்லேலூயா. சரி, வேற எதுனா அறிவிப்பு எதனா மறந்தாச்சா? அடுத்த வாரத்துல நம்முடைய சபையில நம்முடைய ஐக்கிய தலைமை சபை எல்லாம் சேர்ந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தை அடுத்த வாரம் 22, 23, 24 நடக்குது. இது போறப்ப உங்களுடைய நோட்டீஸே வாங்கிட்டு போங்க. உங்களுக்காக நோட்டீஸ் இருக்குது, நீங்க போகிறப்ப இதை வாங்கிட்டு போகலாம். எழுப்புதல் சுகமளிக்கும் பெருவிழா மே மாசம் 22, 23, 24 நடக்குது. தேவ செய்தி சுவிசேஷகர் ரவி ஆபிரகாம் ஐயா அவங்க வராங்க. அதனால இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. இந்த கூட்டத்துல பங்கெடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் நாம் மையப்பட்டோம். வடகால் பகுதியில தெரேசாபுரம் அந்த பகுதியில இந்த ஜெபம் இந்த கூட்டம் நடக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. வேற எதுனா அறிவிப்பு இருக்கா? ஆண்டவர் நாம் மையப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. அவனுக்கு எவ்வளவு பேர், எத்தனை பேர் நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சோத்ரம். பவுல் பிரசங்கிக்க பண்ணும்போது லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆண்டவர் இருதயத்தை திறக்கும் போதுதான் இந்த வார்த்தை உள்ள போய் அப்படி தங்காரம். அப்போ அந்த இருதயம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆண்டவரே மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா வாஞ்சியா இருக்கணும். இருதயம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வாஞ்சியா இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்ற கேட்போம், அந்த வார்த்தைப்படி நம்ம நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி சொல்ற 3வது வாரத்துல வந்து தேவ செய்தி கொடுத்து ஜெபித்து நம்மளை வாழ்த்து செய்கிற ஐயாவை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள முதற்கொண்டு நம்ம போற வரைக்கும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும், மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கணும், தேவனை உயர்த்தி நம்முடைய வாய்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துல தேவனுடைய தூதர்கள் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காரியத்தை செய்யும்படியாகத்தான் ஸ்தோத்திரம் தேவன் நம்மை உண்டாக்கினார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை. நாம் அவருடைய துதியை சொல்லுகிறவர்களாக இந்த நாட்கள்ல காணப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை என்பது நம்முடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு நாம் தேவனுக்கு நம்மை ஜீவ பலியாய் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே 40 நாள் தேவனை ஆராதித்தான். 40 நாள் ஃபேன் கிடையாது, கூடாரம் கிடையாது, அவனுக்கு மேல எந்த விதமான ஒரு வசதி இல்லை. ஆனா 40 நாள் அவன் தேவனை ஆராதித்தான். இரவும் பகலும் தேவனை ஆராதித்தான். எப்போதும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தான். நடந்தது என்ன? அவனுக்கு தேவன் திட்டத்தை கொடுத்தார், சட்டத்தை கொடுத்தார், நியாயத்தை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், மக்கள் வாழ வேண்டிய வழிகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, அது போல நாம் தேவனுடைய சமூகத்துல அவரை துதித்து கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருப்போமாக. நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம் சங்கீதம் 85 12வது வசனத்தை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் தேவன் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்லுகிறார், நமக்கு தருவதாக சொல்லுகிறார், நம்மை நடத்தும்படி அவர் சித்தம் கொண்டு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். சுத்தமாய்
கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்வோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். கொஞ்சம் தான் சவுண்ட் வருது, அதாவது கிணத்துக்குள்ள இருந்து வர்ற சவுண்ட் மாதிரி தான் இருக்குது. சத்தமா சொல்லுங்க, மேல இருந்து சொல்றது மாதிரி சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்போதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல முயற்சிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்துல ஒரு பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த பெரிய பிரசங்கியார் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகி நடந்தான். அவனுக்கு நோய் வந்துச்சு, அவனை பேய் அடிச்சிருச்சு, அவன் செத்து போனான். அல்லேலூயா அப்படின்னாரு. இன்னைக்கு பக்கத்துல இருந்து சொன்னாரு, செத்து போனதுக்கு அல்லேலூயா சொல்றாரு இவர் எதுக்கு? இப்படிதான் நான் சொல்றது. நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம யாரை புகழணும்? ஆண்டவரை புகழணும். தேவனுக்கு விலகிட்டு இருக்கான், நோய் வந்துச்சு, பேய் அடிச்சிச்சு, செத்து போயிட்டான், அல்லேலூயா அப்படி பேசக்கூடாது. பக்கத்துல ஒரு தெளிவா சொன்னார். கெட்ட காரியத்தை சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லப்படாது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல காரியங்களை சொல்லி தேவனை மைமைப்படுத்த அல்லேலூயா சொல்ல வேண்டும். அதே மாதிரி நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். கிறிஸ்தவர்களாகி நம்மை கவனிக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எப்படி பார்க்குது உலகம், கிறிஸ்தவர்களை எப்படி பார்க்குதுன்னா, அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்க உண்மையா இருப்பாங்க, அவங்க நீதியா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க, அநியாயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உலகம் நம்புது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, அதை அப்படியே நம்புது. நம்ம அன்புள்ளவங்க அப்படிங்கிறத உலகம் தெரிந்து இருக்கிறது. ஆகையினால நம்ம செய்திகள் ஒவ்வொன்றையும் மக்கள் கவனிக்கிறார்கள், மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். நாம் சரியாய் பயணிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமாம், நாம நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மைகள் வருகிறது. இன்றைக்கு தேவன் எப்படி நன்மை தருகிறார், எப்படி தந்தார், எப்படி அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க ஒரு வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் கவனிப்போம். நெகேமியா 2:18. தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், தேவனுடைய கரம் நன்மையாய் இருக்கிறது. போதும். அல்லேலூயா. தேவனுடைய கரம் நன்மையாய் இருக்கிறது. அப்ப நன்மை எங்க இருந்து வருது? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. ஆமென். ஆண்டவர் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு நன்மை தருகிறார், நன்மை செய்கிறார், நன்மையை அருளுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவருடைய கரம் நமக்கு நன்மை தருகிறது. ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நன்மை கொடுக்கிற விஷயமாக இருக்கிறது. அதிலே சிறப்பானது அவருடைய வார்த்தை, அதிலே சிறப்பு அவருடைய வாய், அதிலே சிறப்பானது இன்னொன்று அவருடைய கரம். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே நமக்கு நன்மை கிடைக்கிறது, அவருடைய கரத்தினாலே நமக்கு நன்மை கிடைக்கிறது. அவருடைய கரம் எனக்கு கூட இருந்துட்டா, அவருடைய கரம் என்னை தொட்டுட்டா, அவருடைய கரம் எனக்கு பக்கபலமா இருந்தா நன்மை கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரத்துக்காக, நன்மையை கொடுக்கும் கரத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த நெகேமியாவுல இந்த வார்த்தை சொல்லப்படுகிற போது தேவனுடைய கரம் என்மேல் எப்படி இருந்துச்சு? நன்மையாக இருந்தது. இன்னொரு முறை வாசிங்க. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், நன்மையா இருக்கிறது என்பதை அங்கே நெகேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல நன்மையா இருக்கணும், தீமையாய் வந்துடக்கூடாது. அவருடைய கரம் நம்ம மேல நன்மையா இருக்கணும், அது நமக்கு தீமையாய் வந்துடக்கூடாது. தேவ கரம், நன்மை செய்கிற கரம், அது நன்மையாகவே இருக்கணும்.
கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே உடைய கரம் எனக்கு நன்மையாகவே எல்லா நாளும் இருக்கட்டும். தீமை வரக்கூடாது ஆண்டவரே, பொல்லாப்பு வரக்கூடாது ஆண்டவரே, ஆபத்து வரக்கூடாது ஆண்டவரே, தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, அழிவு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரம் எனக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி உற்சாகமா கருத்தா ஆழமா நம்ம ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரம் நமக்கு நன்மை தருகிறது. என்னென்ன நன்மை தருது அப்படிங்கிறத நம்ம வேறு வார்த்தைகளால் நாம் அதை சுதந்திரிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபுல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல 2 பாகமா சொல்லப்பட்டிருக்கிறது. 2:10 யோபு 2:10 2 பாகமா அது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். அதற்கு அவன் யோபு சொல்றான், மனைவிக்கு பதில் சொல்றான். மனைவியும் யோபும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில, அழிவின் மரணத்தின் பள்ளத்தாக்குல, கடைசி நேரத்துல யோபுக்கு இருக்கிற துன்பத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில யோபு மனைவிக்கு பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். மனைவி கொஞ்சம் மாம்சீகமா அலட்னா, சுயமா அலட்னா, அவன் தெரிஞ்சதை பேசிட்டான். உடனே யோபு சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுன மாதிரி என்ன செய்யாத, பேசாத. அல்லேலூயா. உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு புத்தி இருக்கா, நீ படிக்கலையா, அப்படியெல்லாம் பேசாம அவன் சொல்றான், இந்த பேச்சு பைத்தியக்காரி பேசுறது மாதிரி இருக்குது, அப்படி பேசாத. அதுக்கு அவருக்கு ஒரு வழக்கம் கொடுக்கிறார். கவனிங்க. தேவன் கையிலே, தேவன் கரத்திலே நன்மையை பெற்றோம். அது போல நன்மையை தேவனுடைய கரத்துல பெறுகிறோம். தேவனுடைய கரம் நமக்கு என்ன கொடுக்கிறது? நன்மையை கொடுக்கிறது என்பதை அவன் முதல் பகுதியிலே சொல்லி இருக்கிறான். 2ஆம் பகுதியில தீமை வந்து விட்டால் தேவன் தீமை தந்து விட்டான்னு சொல்லாத, அதுக்கு பல ஆறுதலா சொல்லலாம். தேவன் நமக்கு நன்மையை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிங்க. யோபுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்த நன்மைகள். அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அவனுக்கு ஆட்சிகளை கொடுத்தார், அவனுக்கு செல்வங்களை கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய எல்லா வாகனங்களை கொடுத்தார். அவனுக்கு ஆடு மாடு அப்படி அந்த காலத்துல இருந்துச்சு. ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாம் இருந்துச்சு. இதுதான் வாகனம். ஆமென். யோபுக்கு என்ன இருந்தது? குதிரைகள். கழுதைகள் எத்தனை இருந்துச்சு பாருங்க. இந்த கணக்கு எடுத்து பாருங்க. கழுதை எத்தனை இருந்துச்சு பாருங்க. அதுதான் அவனுக்கு வாகனம். அந்த காலத்துல கழுதை தான் காரு. ஆமென். இயேசு கிறிஸ்து பூமியில எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போன போது கழுதையின் மேலதான் ஏற்றி வச்சு கொண்டு போனாங்க. அதுதான் காரு. அதுல போனா ரொம்ப சிறப்பு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. யோபுக்கு எத்தனை கழுதை இருந்துச்சு? 500 கழுதை இருந்துச்சு. அப்படின்னா அவங்க குடும்பம், அவங்க ஊர்ல உள்ள முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது அந்த கழுதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கழுதை வாகனமாக அந்த காலத்துல இருந்தது. அது ஒரு உயிரினத்தை பயன்படுத்தினார்கள். பிறகு அது வேகமா அது செயல்படல அப்படின்னு சொல்லிதான் என்ன செஞ்சாங்க? மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? வாகனங்களை உருவாக்கினார்கள், கார்களை உருவாக்கினார்கள். 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், 10 வீலர், 20 வீலர் எல்லாம் உருவாக்கினாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உருவாக்கும்படி மனிதர்களுக்கு புத்தியை, ஞானத்தை கொடுத்து அதை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு நம்ம சபைக்கு ஒரு கழுதை கொடுத்திருக்கிறாரு. அப்படிதானே? ஒருவரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆமென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க கொஞ்சம் பொறாமையா இருக்கீங்களோ? அல்லேலூயா. எல்லாருக்கும் கழுதை கிடைக்கும், எல்லா வீடுக்கும் கார் இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வருகிற 100 வீடுகள்லயும் 100 கார் இருக்கும். நான் யோசித்தேன், தேவன் நன்மையை நிறைய தந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இது சின்ன சபை போதாது அப்படின்னு இன்னைக்கு பாஸ்டருக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது சின்ன சபை போதாது, நமக்கு ஒரு 1 ஏக்கராவது, ஒரு 3 ஏக்கராவது வாங்கணும். அல்லேலூயா.
ஏன்னு சொன்னா தேவன் வாகனங்களை எல்லாருக்கும் கொடுத்துட்டா எங்க போய் நிறுத்துறது? நம்ம இப்ப அடுத்த இடத்துல தான் நிறுத்திருக்கோம், நம்ம இடத்துல நிறுத்தல. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா. தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்ட யோபு, அவனுக்கு இத்தனை 500 கழுதைகளை கொடுத்து ஆண்டவர், 500 கார்களை கொடுத்து ஆண்டவர், நமக்கு ஒரு கார் நம்ம குடும்பத்துக்கு தரமாட்டாரா? தருவார். சொல்லுங்களேன். ஆமென். இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நன்மை செய்யும்படியா இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் தான் உங்க மேல் நன்மையா இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:28 வாசிங்க. சங்கீதம் 104:28 எடுத்தவங்க சீக்கிரம். நீர் உம்முடைய கையை திறந்துட்டா அவைகள் வாங்கிக் கொள்ளும். பாருங்க, கை திறந்தா என்ன வருதா? நன்மை வருகிறது. கையை திறந்தா என்ன வருது? நன்மை வருது. அல்லேலூயா. கையை திறந்தா நன்மை வருதுங்க. ஆண்டவர் கை திறந்தா நன்மை வருது. ஆண்டவருடைய கையில இருந்து நன்மை வருகிறது. அது நம்மை திருப்தியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தின் நன்மை நம்மை திருப்தியாக்கும், நம்மை சந்தோஷப்படுத்தும். திருப்தி ஆகிட்ட நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு கார் வேணும்னு நாங்க ஒரு வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷத்துல ஒரு நல்ல, இந்த மாதத்துல ஒரு நல்ல காரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கையை திறந்திருக்கிறாருன்னு நம்ம நினைத்துக் கொள்ளலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சத்தமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை கை திறந்து நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாக்க வல்லவர். ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஸ்தோத்திரம், உடுக்க உடை, 30 நாள் நமக்கு போடுறதுக்கு நல்ல உடைகளை கட்ட தரணும், இருக்க வீடு தரணும். அது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை. இருப்பதற்கு வீடு தரணும். பிறகு என்னது? நல்ல குடும்பம் தரணும், நல்ல வாகனம் தரணும். இது இருந்தா நம்ம சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள வாழ முடியும். அப்படி இந்த நன்மைகளை தேவன் தருகிறார். எப்படி தருகிறார் என்று சொன்னால், அவர் கை திறந்து நம்மை தந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் கரத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணோமா? ஆண்டவரே, உன் கையை திறந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே, எனக்கு நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களுக்கு மூடி ஒரே ஒரு 50 நொடிகள் ஜெபம் பண்ணுங்களேன். சத்தத்தை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய கையை திறந்து எங்களை நன்மைகளால் நிரப்பி எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. உடைய கையை திறந்து எங்களை நன்மைகளால் நிரப்பி எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ராபாதா லாகாதா ராபாதியா. எந்த விஷயத்துல நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோமோ அதில் நன்மை நிறைவாய் வருவதாக. முழு மனதோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்யுங்க, தடைகளை உடைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென். கவனிங்க, தேவன் கையை திறக்க நன்மை வருகிறது. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அவரிடத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மா கவலைப்பட்டாங்க. ஐயோ, எங்க மாமனாரு நல்ல ஒரு பெரிய கண்காணியா பேராயரா இருந்தாரு. என் வீட்டுக்காரரு சர்ச்சில் ஒரு சின்ன போதகரா இருந்தாரு. 3 சபைகளை கட்டினாரு.
என் பிள்ளைக்கு அந்த அறிவு இல்லையே, என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பனை இல்லையே, இவனுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் வரலையே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போனாங்க. ரொம்ப மனசுக்குள்ள ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருந்துச்சு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் மகனை நல்ல பாதையில நடத்த ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட்ல அவர் என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னா, துட்டு கொடுக்குற ஊழியம் மட்டும் தான் செஞ்சாரு. ஊழியத்துக்கு துட்டு கொடுக்குற ஊழியம், பணம் கொடுக்குற ஊழியம் தான் செய்யறாரு. எந்த ஊழியமும் செய்யல, ஒரு பணம் கொடுக்குற ஊழியம் தான். அந்த பணம் கொடுக்குற ஊழியத்தை செய்ததுனால அவரை ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா அந்த ஊழியத்துல அவரை நியமிச்சிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர், அந்த ஊழியத்துக்கு பொறுப்பாளரா அவருக்கு சும்மா இருந்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நடந்து கொண்டு இருக்கும்போது அது எதுவுமே அவர் பேச தெரியாது, பாட்டெல்லாம் வராது, ஸ்தோத்திரம் பிரசங்கெல்லாம் வராது, எதுவுமே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்வாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, நாம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறோம், உன் நோய்களை கர்த்தர் குணமாக்க போறாரு, ஸ்தோத்திரம், எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசங்க கையில் கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய ஊழியம். அல்லேலூயா. ஆமா, நேற்றைய தினத்துல அவங்க ஒரு, அதாவது தேவன் வந்து ஆசீர்வதிக்க நன்மைகளால் நிரப்பப்பட அவங்க தாயார் மன விருப்பத்தின்படி இப்போ ஒரு நல்ல பிரசங்கியாரா, நல்ல சுவிசேஷகரா, நல்ல பொறுப்பான ஒரு தேவ ஊழியரா அவர் மாறிட்டாரு. நேற்றைய தினத்துல அவர் கையினால ஒரு 50-60 பேருக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. அவர் கை திறக்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். ஆமா, நான் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, டாக்டர் மங்களராஜையா பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்முடைய கரத்தை கொடுக்கிற கரமாக மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெபம் பைபிள்ல இருக்கு. 2 ஜெபம் பைபிள்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜெபம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, அதன் அடிப்படையில நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெபம் நமக்கு இருக்குது. 2வது ஒரு ஜெபம் யாவேசு ஜெபம் பண்றாருல, அந்த ஜெபம் யாவேசு, அந்த ஜெபம் எங்க இருக்குது? நாளாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமமா? எந்த நாளாகமம் சொல்லுங்க? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அந்த ஜெபம் இருக்கிறது. என்ன ஜெபம் இருக்கு பாருங்க, அவன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாவேசு ஜெபம் பண்ண தொடங்கினான். தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகள் பெரிதாக மாறட்டும், உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, விலக்கி காத்துக் கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான், வேண்டுதல் செய்தான், ஜெபம் செய்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருள் செய்தார். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. அவன் என்ன ஜெபம் பண்ணா? என்னை ஆசீர்வதியும், அவன் என் கூட இருக்கட்டியா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபிக்கும் போது அப்படிதாங்க ஜெபிக்கணும். சும்மா பல 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 படம்னு நிறைய நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கணும், ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல நம்ம அதிகமா ஜெபிக்கணும். நிறைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் வைப்பது நல்லது, ஆனா அவருடைய கரம் கூட இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபித்ததுனால கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்துச்சு. அவன் எண்ணத்தை பெற்றுக்கொண்டான்,
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஜெபத்தினாலதான் ஆசீர்வாதம் வரும். ஐயா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா எப்படி வரும்? ஜெபத்தினாலதான் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க வரல. ஆனா நம்ம சபை எல்லாரும் வந்தா சபை ஃபுல்லா நிரம்பிடும். இருக்க இடம் கிடைக்காது. இடிச்சு இடிச்சு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா நிறைய பேர் வரல, ஜெபத்துக்கு வரல. ஏன் வரல? அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் வருங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியல. அவங்க நம்ம வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஜெபம் பண்ணாதான் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் ஆசீர்வதித்தா என்ன நடக்கும்? அதையும் மறக்கக்கூடாது. நீங்க எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தா என்ன நடக்கும்? நீங்க மறக்கக்கூடாது. எப்படி கர்த்தர் தம்முடைய கரத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறாரோ அது போல அவரை ஆசீர்வதித்தா என்ன நடக்கும்? பாகமும் 15:6 வாசிங்க. பாகமும் உங்களுக்கு இந்த வசனத்தை 5வது முறை சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ வாங்க மாட்ட, நீ கொடுப்பாயா? நீ கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வைப்பாரு. அநேக ஜாதிகளை ஆளுவாய். நீ ஆளுகை செய்வாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆள மாட்டார்கள். நீ ஆளுகை செய்வாய். நீ ஊழியம் செய்வாய். நீ தேவனை சொல்லுவ, தேவனை பிரசங்கம் பண்ணுவ. ஆண்டவருக்கு ஒரு ஆளுகையை எடுத்துக் கொள்வாய். சபையில ஒரு ஊழியத்தை எடுத்துக் கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆசீர்வாதம், தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வந்துடும். ஆசீர்வாதம் வந்துட்டா நம்ம கொடுக்கிறவங்களா மாறுவோம், ஊழியம் செய்கிறவர்களா மாறிடுவோம், தேவனுடைய கிரியையாய் நாம் மாறி விடுகிறோம். கரங்கள் தெரிவிக்க நம்ம மேம்படுத்துவோம். அதுக்காகத்தான் அவருடைய கரம் நம்மை ரட்சித்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 138:7 சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் 138. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பங்களின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உங்களுடைய வலது கரம் என்னை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. பாவத்துக்குள்ள இருந்து தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். வாழ்நாள் முழுதும் தீமைக்கும் சத்துருக்கும் விலக்கி அவர் நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நிறைய ரட்சிப்பு இருக்கிறது. அதுல துன்பத்துக்கு விலக்கி நடத்துகிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. இந்த ரட்சிப்புகளினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ரட்சித்து வழி நடத்தணும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருந்தால்தான் இந்த ரட்சிப்பு நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும். ரட்சிப்பு என்று சொன்னால் பாதுகாப்பு, விடுதலை, மீட்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு பெரிய தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் என்று நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறீங்க? கையோஜோராவில் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான். நல்ல அழகான வசனம் எழுதி போட்டிருக்காங்க ஞானஸ்நானம் தொட்டில. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் கையை உரசி ஆமா நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் பெறலைன்னா நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்காங்க. தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை ரட்சிப்பார், தேவன் உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, அவருடைய கரம் தான் நமக்கு உதவி செய்கிறது, ரட்சிக்கிறது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்படி காரணம் நம்ம கூட இருக்கணுங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். லூக்கா 1:66 வாசிங்க. லூக்கா 1:66. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. அந்த பிள்ளை ஒரு விசேஷமான பிள்ளை. அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்போ பிள்ளைகளை நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். குழந்தைகள் பிறந்துட்டா சபையில கொண்டு வந்து குழந்தையை பிரதிஷ்டை பண்ணணும்.
அதான் கரத்துல கொடுக்கிற அனுபவம். பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நமக்கு ஆண்டுடைய ஆலயத்துல கொண்டு வந்து நம்ம பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும். அப்போ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கும். அந்த அனுபவம் தான் குழந்தைகள் நம்முடைய குடும்பத்துல பிறந்துட்டா தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து நம்ம பிரதிஷ்டை செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. குழந்தை பிறந்துட்டா எல்லா பக்கமும் போயிட்டு கடைசியில் ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது. குழந்தை பிறந்துட்டா ஆண்டுடைய ஆலயத்துல கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? முதன்மையாக பிரதிஷ்டை செய்ய நாம அதுல நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பழகிக் கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இயேசுவை எப்ப கொண்டு வந்தாங்க? இயேசுவை எப்ப கொண்டு வந்தாங்க? 7 நாள் முடிஞ்சோன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ குழந்தை பிறந்து 7 நாள் கழிச்சு கூட நம்ம கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம்? பிரதிஷ்டை பண்ணிடலாம். இந்த சபையில முத பிரதிஷ்டை பண்ணப்பட்ட குழந்தை பேர் என்ன பேரு? நிகன். நிகனுக்காக எல்லாரும் கை தட்டுங்க. அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் நல்ல வழியை போதித்து இருக்கிறார், நல்ல வழியை காண்பித்து இருக்கிறார். அந்த பிள்ளை நிச்சயமாகவே வருங்காலத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும். அந்த கரம், ஆண்டவருடைய கரம் குழந்தையோடு கூட இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 11:21 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:21 நாம் வாசிக்க கவனிப்போம். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அவர்களோடு இருந்தபடியால் இருந்தது. ஜனங்கள் விசுவாசிகளாகி. ஆமா, கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, மக்களோட இருந்துச்சுன்னா எல்லாரும் விசுவாசிகளா மாறிடுவாங்க. அவிசுவாசத்திலிருந்து விலகி விசுவாசிகளா மாறி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். திரும்பினார்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தேவனை ஆராதித்து ஆலயத்துக்கு வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. மோசே, ஆரோன் எகிப்திலிருந்து ஜனங்களை நடத்தும் போது எல்லாரும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசிகளாகி அவர்கள் மோசேயினிடத்தில் திரும்பி மோசேக்கு பின் சென்றார்கள். ஆமென். நல்ல சொல்லுங்க. தேவ கரம் நம்ம குடும்பத்துல இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நம்ம குடும்பம் முழுமையாய் தேவனிடத்துக்கு திரும்பணும், விசுவாசிகளாய் மாறணும். நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேவனுடைய கரம் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்காம இருந்தீங்கன்னா அவருடைய கரம் செயல்படாது. நம்ம இப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அவருடைய கரம் நம்ம குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 50:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் குறுகிட்டோ. உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய கரம் குறுகியா போச்சு? கர்த்தருடைய கரம் சைலண்டா போச்சு? உங்க அப்பா அம்மாவை ரட்சிக்க முடியாதா? சகோதரர்களை ரட்சிக்க முடியாதா? ரட்சிக்க முடியும். தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. வாசிங்க அந்த ஊர்ல. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதில்லை. நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதில்லை. மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ. கேட்கிறார், என் கரம் குறுகி போச்சா? என் கரம் ஒண்ணு செயலற்று போச்சா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருடைய கரம் குறுகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. ஒரு பாட்டு எல்லாம் சேர்த்து பாடணுமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, குறுகி போகவில்லை. அவருடைய கரம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கும் திறந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த கரத்திலிருந்து நன்மைகளை நாம் எல்லாரும்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரத்தை நீங்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அவருடைய கரம் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 139:10 வாசிங்க. சங்கீதம் 139:10. அங்கே உங்களுடைய கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உங்களுடைய வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவர் நம்மளை பிடிக்கிறார். எப்படி பிடிக்கிறாருன்னா அவருடைய வலது கையினால நம்மளை பிடிக்கிறாரு. அல்லேலூயா. வலது கையினால பிடிக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப நான் பாஸ்டரை என்ன கையில பிடிக்கிறேன்? வலது கையினால பிடிக்கிறேன். அல்லேலூயா. அவரை பிடிச்சு அவரை நம்ம நடத்துறோம். அதே மாதிரி நீங்க பாஸ்டர் உங்களை நடத்துறாங்க. அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தை ஒவ்வொருவரையும் கைப்பிடிச்சு நடத்துறீங்க. அப்படிதான் நடத்துறீங்க இல்லையா? கைப்பிடிச்சு தான் நடத்துறோம். சின்ன குழந்தைகள் நம்ம எப்படி நடத்துறோம்? கைப்பிடிச்சு தான் நடத்துறோம். நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ரோட்டு பக்கம் வந்தோடனே பிள்ளையா நீ போமா நான் வாழ அப்படின்னு சொல்றோமா? இல்லை. குழந்தை ஓடி வண்டியில விழுந்துடக்கூடாது, கார்ல விழுந்துடக்கூடாது, பைக்ல விழுந்து பிள்ளை குழந்தை அதுக்கு தெரியாதுல்ல. கைப்பிடிச்சு தான் நடத்துறோம். அல்லேலூயா. அப்ப இடது கை பிடிக்கிறத விட நம்ம வலது கை தான் அதிகமா, நம்முடைய வலது கை தான் பிள்ளைகளை பிடித்து நடத்துகிறது. இதுபோல தேவனாகிய கர்த்தர் உடைய வலது கரம் நம்மை பிடிக்கிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறது என்பதை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க. வலது கரம் நம்மை நடத்துகிறது என்று நீங்க வழங்கிக் கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய வலது கரம் நம்மை பிடித்து நம்மை நடத்துகிறது. நீங்க பிடிக்க வேண்டாம், நீங்க விடுங்க, நான் வரல உங்க கூட, நான் உங்க கூட சண்டை, உங்க கூட கசப்பு சொல்லுவோம், உங்களோட கா நான் வரல, உங்க கூட வரல, எனக்கு நான் உங்க கூட வரணும், நான் தனியா இருப்பேன் அப்படின்னு. அப்படி போனா ஸ்தோத்திரம் தேவன் நம்மை நடத்த முடியாது. அவருடைய கைக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தும் போது அதுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து இருக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். நன்மையாக நடத்துவார், நன்மையாக நடத்துவார். கர்த்தர் நன்மையாகத்தான் நடத்துவார். அல்லேலூயா. 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 நீங்க நன்மையாய் நடத்தப்படணும். ஆமென். நல்லவர்களோடு இணைந்து நடக்கணும். தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க? அடங்கிருங்க. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? எங்க இருக்கு அந்த வசனம்? யாக்கோபுல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்குங்க, அடங்கி இருங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறார். தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். அவர் உயர்த்த போறாரு, அவர் நம்ம பிடிச்சிருக்கிறாரு, அவருடைய பிடிப்புக்குள்ள நம்ம இருக்கணும், அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அப்போ அவர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. பாஸ்டர் அருமையா சொன்னாங்க. எப்படி உயர்த்துவாராம்? அபிஷேகத்துல என்ன செய்வாரு? அபிஷேகத்துல உயர்த்தும். நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கு. அபிஷேகத்துல உயர்த்துவார். ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம், மேன்மைப்படுத்தப்படுகிறோம். அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு அம்மா போன வாரத்துல எங்க போன் பண்ணி ஓன்னு அழுதாங்க. என்னம்மா அழுறீங்க? எதுக்குமா அழுறீங்க? ஐயா, என் புருஷன் இஷ்டம் போல நடந்துட்டாங்க. நானும் பணம் வந்த போது பணம் வேலைக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தேன், பணத்தை சம்பாத்தியம் பண்ணதுல இருந்தேன். கடைசியில் என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வேலைன்னு போயிட்டே இருந்தேன், வேலைன்னு நடந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாங்க, தனியா போயிட்டாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் இப்படி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன். கடைசியில நான் ஒரு சபை கட்டியிருந்தேன். அந்த சபையில உன் புருஷன் தவறா நடக்கிறான், ஆனாலும் உன் சபைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சபை மூடிட்டாங்க. ஊர் தலைவர்
ஒரு கூட்டை போட்டு அந்த சபையை மூடிட்டாரு. 4-5 வருஷம் ஆச்சியா, சபை பால் எடுத்து கிடைக்கியா, 1 ஏக்கர் இடம் வாங்கி கத்தருக்கு சபை கட்டினையா. இப்ப அதை மீட்க முடியலையா. புருஷன் வந்தாதான் தருவாங்க, குடும்பமா இருந்தாதான் உங்களுக்கு அந்த சபையை தருவான்னு அந்த ஊர்ல சொல்லிட்டாங்க. வேற எந்த சபையும் அந்த ஊருக்குள்ள விடல, வேற எந்த சபையாலையும் இந்த ஊருக்குள்ள நடத்த விடல. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஓன்னு அழுதாங்க இல்லையா. நான் சொன்னேன், அம்மா அடிதடி ஆட்களை கொண்டு போய் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணாலும் அது தேவ செயல் கிடையாது. நம்ம அவங்க மேல கேஸ் போட்டு அப்படி இப்படி பண்ணி அவங்கள நம்ம பக்கம் திரும்பினாலும், அதுவும் பணத்தை கொடுத்து செய்தாலும் அது தேவ செயல் கிடையாது. அவங்க என்னதான் நான் செய்யணும்யா, 1 ஏக்கர்யா, நல்ல சபையா, 100 பேர் வந்தாங்கய்யா. என் புருஷனுடைய அந்த அருவருப்பான காரியம், தீட்டான காரியம், விபச்சார காரியம், இன்னொரு பணவியை கட்டணுங்கிற ஆசையினாலே அவன் பிரிஞ்சு போயிட்டாங்கயா. அப்படின்னு சபை போச்சுயா. நான் என்னையா செய்வேன், எனக்கு ஒண்ணுமே ஓடல, மூச்சு முட்டுது, பிரஷர் ஏறுதுயா, நான் என்ன செய்யலையா. நான் சொன்னேங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இடத்துல என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கவலைப்படாது, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய கரத்தினால உங்களை பிடிப்பாரு, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் சொன்னேன். போன வாரம் தான் உங்களுக்கு நைட்ல 11 மணி 45 நிமிஷத்துல அவங்கள்ட்ட பேசினேன். இந்த வாரத்துல அந்த சாவி அவங்க கையில வந்துருச்சு. ஏம்மா, அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, ஏம்மா நீ என்ன செஞ்சியோ, என்ன செஞ்சியோ, என்ன பண்ணியோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆள் ஒரு தாத்தா என்கிட்ட பேசினாரு, நீ அந்த சாவிய அந்த சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துரு, நீ பிடிச்சி வச்சிருக்கிறிய, இப்படியே வச்சிருந்தா ஒரு பட்டயத்தினால நீ செத்து போயிருவ, யாரும் நீ வெட்டி கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. திரும்பி பார்த்தா தாத்தாவை காணும். திரும்பி பார்த்தா சத்தம் வந்துச்சான், திரும்பி பார்த்தா தாத்தாவை காணும். தாத்தா குரல் கையில பார்க்கும்போது ஏதோ வெள்ளையா தெரிஞ்சு நிறைய முடி வச்சுக்கிட்டு வந்தாரு. ஆனா திரும்பி பார்த்தா சிலுவை தான் இருக்குது, ஒரு ஒளி தான் தெரியுது, சிலுவை மாதிரி. எனக்கு பயம் உண்டாயிட்டுமா, நடுங்கிட்டோமா. இந்த அப்படி எனக்கு கிட்டா இந்த சாவி வச்சு நான் என்ன பண்ண போறேன், 1 ஏக்கர் நான் விற்க முடியும், அந்த அப்படி சாவியை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. இந்த அம்மா சாவியை வாங்கின உடனே எனக்கு அடி அடிச்சு அடிச்சிருக்கு. ஐயா சாவி வந்துருச்சியா, ஆண்டவர் சபையை தந்துட்டாருயா அப்படின்னு எனக்கு போன் அடிட்டு. நான் ஸ்டூடியோவில் அப்பதான் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊக்கமா ஜாம் பண்ணிட்டு இருக்கேன், போன் எடுக்கல. அதனால அவரு ஸ்டூடியோவில் ஜாய் டிவியில் ஒளிபரப்பு நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ முடிஞ்ச உடனே பார்த்தா இந்த அம்மா திருப்பியும் அழ போறாங்க. நம்ம அந்த வேதனை சத்தத்தை கேட்கணுமா, வீட்டில் போய் நம்ம நல்லா சாப்பிட்டு தெம்ப ஆகிட்டு அதுக்கு பிறகு அந்த அழுகு குரலை கேட்போம் அப்படின்ட்டு வீட்டில் போன் அடிச்சு கேட்டா, ஐயா சாமி வந்துட்டியா, நீங்க வாங்க, எப்ப வாருங்க, சபையை திறப்போம், நம்ம ஆராதனை நடத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி கத்துற மாதிரி கையில ஒப்புக்கணும். வக்கீல்கிட்ட, நீதிபதிகிட்ட, போலீஸ்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு முன்னகுட்டி, அடியாள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னகுட்டி கர்த்தருடைய கரத்துல கொடுத்தா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவங்களுடைய கரம் நம்ம பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் தான் நமக்கு பலத்த காரியம் செய்ய வல்லவர். சங்கீதம் 119:17 119 173 வாசிக்கும் போது, 119 173 வாசிக்கும் போது அவருடைய கரம் நமக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய கரம் எனக்கு துணையா இருக்கட்டும். உங்களுடைய கரம் என் கூட எப்படி இருக்கட்டும், துணையா. அவர் கை நம்ம கூட துணையா இருந்தா அவர் நம்ம கூட தானே இருப்பாரு. பாஸ்டர் கை என் கூட இருக்குன்னா பாஸ்டர் என் கூட தானே இருக்காருன்னு அர்த்தம். இல்லையா? இதே மாதிரி ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்தா, துணையா இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். அதனாலதான் சூசகமா சொல்றோம், கரம் என் கூட இருக்கட்டும், எனக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய கரம் எனக்கு
துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தான் நமக்கு துணை. கர்த்தரே நமக்கு துணையா இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருக்கணும். அல்லேலூயா. முடி வைத்த கையாய் அல்ல, நம்மை பிடிக்கிற கையாய், நம்மை ஆசீர்வதிக்கிற கையாய், நம்மை நடத்துகிற கையாய் அவர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அவர் துக்கப்படக்கூடாது, அவர் வருத்தப்படக்கூடாது. அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும், அவருக்கு சொல்ல வேண்டிய கணத்தை நம்ம சொல்லணும், அவரை கணம் பண்ணணும். அவரை துதிக்கிறது தான் நம்ம கணம், அப்பதான் நம்ம கூட இருப்பாரு. அவருக்கு கொடுக்கிறது தான் நம்ம கணம், அது நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதிலும், தேவனை துதிப்பதிலும், தேவனை ஆராதிப்பதிலும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலும் நாம் சரியா இருக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? கர்த்தர் துணையா இருக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். அடுத்து என்ன பார்த்தோம்? கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த காரியங்கள் வழியாய் நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம கடைசியா ஒன்னே ஒண்ணு பார்த்துட்டு முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 63:8 சங்கீதம் 63:8 நாம் முடிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உன்னுடைய வலதுகரம் என்ன தாங்குதுப்பா. உன்னுடைய வலதுகரம் என்ன செய்யுது? தாங்குது. ஆண்டுடைய வலதுகரம் நம்மளை தாங்குதுங்க. நம்ம விழும்போது அவர் நம்மை தாங்குகிறார். நம்ம கவலைப்பட்டு கதறுகிற போது அவர் நம்மை தாங்குகிறார். நம்ம ஏதாவது இடத்துல சறுக்கும் போது அவர் நம்மை தாங்குகிறார். ஏன்னா அவர் கடன் நம்ம கூட இருக்கு, அவர் நம்ம பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. அவர் நம்ம பிடிச்சிருக்கிறாரு, கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு, இவ்வளவு போராட்டம் வந்துட்டு, இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு, இவ்வளவு நெருக்கம் வந்துட்டு, இவ்வளவு இழப்பு வந்துட்டு, இவ்வளவு பண கஷ்டம் வந்துட்டு, ஒண்ணுமே இல்லையே 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 அப்படின்னு நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவர் உங்களை தாங்குகிறார். ஆமென். அவருடைய கரம் நம்மை தாங்கும் கரம், நம்மை தாங்கும் கரம். அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அது நன்மையாய் இருக்கிறது. தாங்குகிற விஷயம் நன்மையான செயல், ரட்சிக்கிற விஷயம் நன்மையான செயல், நடத்துகிற விஷயம் நன்மையான செயல். அவர் கை நம்மை நடத்தணும். அவர் கை நடத்தணும்னா ஒரு சபை நடத்தணும். அவர் சபை நம்ம நடத்தணும்னு சொன்னா அவருடைய ஊழியக்காரர் நம்ம நடத்தணும். அவர் ஊழியக்காரர் நம்ம நடத்தணும்னா குடும்ப தலைவர்கள், தலைவிமார்கள், பிள்ளைகளை குடும்பத்தை நடத்தணும், சரியாய் நடத்தணும். அப்பதான் ஆண்டவருடைய நன்மை நம்மை தொடர்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஆமா, எசேக்கியேல் 3:22 வாசிக்கும் போதும், எசேக்கியேல் 3:22 வாசிங்க. என் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. அவர் கையை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நம்முடைய சிரசுல கையை வச்சு நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் நீ பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். இப்போ ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்துல என்ன செய்வாரா? பேசுவார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசுறது கேட்குது? ஆண்டவர் பேசுற வசனம் கேட்குதா? கேட்கலையா? கேட்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய கரம் நம்ம சரசம் மேல் வருகிற போது கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் பேசுறேன்னா ஆண்டவருடைய கரம் மேல வரல. தேவ ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் விளங்கிக் கொள்ளணும். தேவன் பேசினார், தேவனுடைய கரம் கூட இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும் போதுதான் தேவ கரம் உன்னோடு உன்மேல் இருக்கிறது என்று அர்த்தம் என்று விளங்கிக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை 1:3 எசேக்கியேல் 3:14 வாசிங்க. எசேக்கியேல் 3:14. இதுதான் சொல்றேன். ஆவி என்னை உயரே. ஆராதனையில் பேசும்போது தான் பேசுறார். ஆவி என்னை உயரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம தாழ்ந்து போக மாட்டோம், விழுந்து போக மாட்டோம், கீழே
நம்ம அழிந்து போக மாட்டோம். கர்த்தருடைய ஆவி நம்ம என்ன செய்யுமா? உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அவருடைய கரம் நம்மை உயர்த்தும். அவருடைய கரம் மேல இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய கரம் நம்ம பலமாக இருக்கிறது. ஆமென். நல்ல சொல்லுங்க. தேவ கரம் நம்ம பலமா இருக்கணும். ஒரு ஜெபம் இப்படி இருக்கு தெரியுமா? என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா என் கைக்கு என்ன செய்யுங்க? கட்டளை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா, ஆண்டவர் நம்ம நடத்தணும்னா, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருடைய கைக்கு நம்ம கட்டளை கொடுக்கணுமா? அப்படி ஒரு வசனம் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கட்டளை இடுங்கள். வசனம் வாசிங்க. கட்டளை இடுங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. அவருக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கை என்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படி நம்ம கட்டளை கொடுத்தா அவர் கை நம்ம ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, இந்த அற்புதம் செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த அற்புதம் நடக்கும். அப்போ ஆண்டவருடைய கை நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவனுக்கு நாம கட்டளை கொடுக்க வேண்டும். இந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம இடத்துல பலமா இருக்கிற ஆண்டவர் கை நம்மளோட சும்மா இருக்கக்கூடாது, பலமா இருக்குது. அந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். நல்ல சொல்லுங்க. எசேக்கியேல் 1:3 வாசிங்க. 1:3. எசேக்கியேல் 8:1. இது கடைசி முடிவுரையாக நான் முடிக்கிறேன். வாசிங்க. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபால் நதியண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போதும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமரும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமர்ந்த போதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆண்டவர் இதுல சொல்றார். 8:1 சொல்லுகிறது பாருங்க. எசேக்கியேல் 8:1. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அல்லேலூயா. தேவ கரம் நம்ம மேல அமரணுங்க. அவர் கரம் நம்ம கூட 3 விஷயம் பார்த்தோம். அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய கரம் நம்ம கையை பிடிக்கணும், அவருடைய கரம் நம்ம சிரசில் என்ன செய்யணும்? நம்ம மேல என்ன செய்யணும்? அமரணும். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்ம கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை. அப்போ நம்ம என்னென்ன செய்தா இந்த கரம் நமக்கு உதவியா இருக்கும், நன்மை செய்யும் அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்களில் கேட்ட இந்த சத்தியம் டைம் முடிஞ்சிட்டு, இந்த நாட்கள் நாம் கேட்ட இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரோஜனமாக இருக்க தேவனை நடத்தணும். நன்மையான பாதையில நடத்தணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நன்மையான பாதையில நாமும் நம்முடைய குடும்பமும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அப்போஸ்தலர் 7:50 ஏசாயா 66:2 ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:50 ஏசாயா 66:2 எடுத்தவங்க வாசிங்க. இவைகள் எல்லாவற்றையும் பாருங்க, அவருடைய கை உண்டாக்குங்க. உங்களுக்கு எது இல்லையோ அதை அவருடைய கரம் உண்டாக்கும், சிருஷ்டிக்கும். 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து படைக்கும். அவருடைய கரம் படைத்தது, இந்த பூமியை படைத்தார், அவருடைய கரத்தினால் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:20 அவருடைய கரம் படைத்தது. சங்கீதம் 95:5 அவருடைய கரம் உருவாக்கிச்சு. இப்படி 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இல்லை அப்படின்னா உருவாக்கப்படும். ரட்சிப்பு இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ரட்சிப்பு உருவாக்கப்படும். தேவன் உண்டாக்க போகிறார். இல்லாத விஷயத்தை உங்களுக்கு படைக்க போகிறார், உங்களுக்கு சிருஷ்டிக்க போகிறார். அவருடைய கைதான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று வழங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய கை நமக்கு நன்மையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடி முடிச்சிருவோமா?
ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். சத்தமா பாடுங்க. ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இல்லாததை உருவாக்குவார். இல்ல சபை இல்ல, அந்த அம்மாவுக்கு சபை உருவாக்கி ஜெபிக்கும் போது ஆண்டுடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது சபை உருவாக்கப்பட்டது. ஆமென். போன வருஷம் விபிஎஸ் நடத்துற ஒரு சபையில, திருவையின் தேவர் ஆசீர்வாதம் திருச்சபையில விபிஎஸ் நடத்துறேன். நான் கேட்டேன், ஐயா விபிஎஸ் நடத்துறீங்களா? இவரே ஐயாவும் கேட்டேன், விபிஎஸ் நடத்துறீங்களான்னு கேட்டேன். ஆமா ஐயா நாங்கள் நடத்துறேன்னு சொன்னேன். இதே மாதிரி அவரு ஏன் நடத்துறேன்னு கேட்டேன். பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருஷத்துல அருமையா விபிஎஸ் நடத்தி 60 பேரை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இல்லாததை உருவாக்குவார். ஆமென். தாம்பரத்தில் ஒரு ஸ்டூடியோ, ஒரு டிவியை உருவாக்கிட்டு வந்தோம் அந்த வாரத்தில். அல்லேலூயா. ஒரு டிவி சேனல், 5 ஸ்டூடியோ கொண்ட ஒரு டிவி சேனல் ஆசீர்வதித்து உருவாக்கி வந்திருக்கோம். ஆண்டவர் அப்படி அற்புதங்களை இல்லாததை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இல்லாததை உருவாக்குவார். கர்த்தரை நம்புங்க.
ஆண்டுடைய கரம் நன்மை செய்கிறது. ஜெபிப்போம். கண்களை முடிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமாக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இக்காந்தா நாம சக்கா ரகா தாலா பாதியா இயேசுவின் நாமத்தினால உடைய கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கட்டும். கர்த்தர் நன்மையானதை தருவீராக. உடைய கரத்தினால தருவீராக. ஆசீர்வாதம் தருவீராக. நன்மைகள் தருவீராக. வாக்கியங்கள் தருவீராக. ஆண்டவரே சுகம் பலன் தருவீராக. பிள்ளை செல்வம் குழந்தை பாக்கியம் தருவீராக. ஆண்டவரே பொருட்செல்வம் தருவீராக. ஆண்டவரே வரங்கள் கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஓ அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பும்படி நன்மையினாலே நிரப்புவீராக. விடுதலை சுதந்திரம் தருவீராக. ரட்சிப்பு மீட்பு தருவீராக. வாகனம் வசதிகள் தருவீராக. பாதுகாப்பு தேவனுடைய அரவணைப்பு தருவீராக. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க ஆண்டவர் நன்மை தருவீராக. சமாதானம் அமைதி தருவீராக. சந்தோஷம் மகிழ்ச்சி தருவீராக. அற்புத அதிசயம் நடப்பதாக. அன்பும் ஆதரவும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. சபையை பெருக்க பண்ண பாஸ்டர் ஜெபமணி அவர்களை ஆசீர்வதி. குடும்பத்தை ஆசீர்வதி. கொடுத்த கார ஆசீர்வதி. ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்கும் சொந்த வீடும் சொந்த நல்ல வேலையும் ஆண்டவரே நல்ல கார் கொடுத்து உடைய பிள்ளைகளை சுகத்தினால நிரப்பி சந்தோஷத்தினால நிரப்பி மகிழ்ச்சியினால நிரப்பி நன்மைகளால் அலங்கரித்து திருப்தியாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நன்மையானதை கர்த்தர் நமக்கு தர அவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பாலிக பிள்ளைகள் ஒரு பாடலை பாடும்போது நம்ம கத்தரை சென்று நம் ஆணைக்கு படைத்து நம் ஆசீர்வாதமாக நாம் முடிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கத்தரை சென்று நம்ம ஆணைக்கு பண்ணிக்கலாம். கத்தரை ஆசீர்வாதம். கொஞ்சம் குறையே இல்லை.
கொடுத்த காணிகளுக்காக விஷபையை ஐயா ஜெபிக்கட்டும். நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுத்த காணிக்கையாகவும் பிசபைய குடும்பத்துக்காகவும் ஐயா ஜெபிக்கட்டும். நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிக்கணும். முன்னாடி பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஒரு வாரம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வந்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா செய்தி கொடுத்த தாசரே ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லக்கரம் ஆண்டவரே தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா அவர் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க 2 பேரும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா அமைக்கை குளிக்கு மடியில் சரித்து விழும்படியா தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துக்கத்தோடும் வருத்தத்தோடும் வந்திருந்தால் இப்போது ஆண்டவரே அப்பா சமாதானத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் சம்பூரத்தை சுமந்து கொண்டு எங்கள் கூடாரங்களுக்கு நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சம்பூரணம் எப்போதும் ஆண்டவரே எங்களுக்குள்ள தங்கி தாபரிக்கும்படியா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தெல்லாம் கேட்டபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உங்களுக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை கர்த்தர் மகிமை நடத்துறீங்க. நன்றி சுவாமி. கர்த்தர் எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறீங்க. நன்மையானதை எங்களுக்கு கரங்களில் கொடுத்திருக்கிறீங்க, குடும்பத்தில் கொடுத்திருக்கிறீங்க, சபையில கொடுத்திருக்கிறீங்க, ஊழியத்தில் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் அப்பா. ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் எங்க சபைக்குன்னு ஆண்டவரே சோதரர் கார் பார்க்கிங் விட இடத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவர் நாங்கள் இன்னொரு இடத்துல விட்டு வச்சிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்குன்னு ஆண்டவர் பார்க்கிங் ஒரு இடத்தை தேவன் கொடுங்க சுவாமி. இந்த நாளில இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு உங்களுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நன்மையானது தேவன் தருவீராக. வந்துக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் ஆசீர்வதிங்க. தேவன் நாம் மையப்பட யாரும் பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தை அந்த பலவீனம் இன்னையோட மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்களை சமாதானம் பெருகட்டும். குடும்பத்தில் எல்லா கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் தாமே வளர்ச்சியை தேவன் தருவீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம் நம்மோடும் நம்முடைய சபையார் யாவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்னென்னைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கே.